சாதனை நகைச்சுவை. ஒரு வாலிபன் பேருந்து நிலையை நோக்கி வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தான். அவன் எதுக்காண்டி ஓடிக்கிட்டு இருந்தான்னா, அவனுக்கு ஊரில் ஒரு பேர் வச்சுருந்தாங்க, எதையுமே சாதிக்காதவன், அவனால் எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்து பேர் வச்சுருந்தாங்க. ஒரு நாள் அவன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றணும்னு நினச்சி அவன் என்ன பண்ணுனான்னா வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தான். எதுக்குன்னா இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறதுக்காண்டி வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தான். ஓடிக்கிட்டு இருக்கும்போது போகிற வழியில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி ஒரு கல் இருந்துச்சு. ஆனால் அதை பார்த்தவங்களாம், அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறவங்க எல்லாருமே அந்த கல்லை யார் இதை இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கல்லை நகர்த்தவே இல்லை. அவங்க நகர்த்தாமல் போய்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த சாதிக்காதவன் சொல்லி பெயர் வாங்கின அந்த வாலிபன் மட்டும் அவன் என்ன பண்ணனான்னா அந்த கல்லை நகர்த்திட்டு எடுத்து பார்த்தா அந்த கல்லுக்கடியில் ஒரு காகித சீட்டுறையில் எழுதிருந்துச்சு. நீ இன்டர்வியூக்கு போகிறதுக்கான வழி இதுதான், உன்னுடைய மனதின் வெற்றி அப்படின்னு சொல்லி எழுதிருந்துச்சு. உடனே அவன் சந்தோஷமாக போனான், இன்டர்வியூ அட்டன் பண்ணினான். ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்தான், பெரிய சாதனையாளனாக மாறினான். இதுதாங்க சாதனையின் நகைச்சுவை. வாழ்க்கையில் வருகிற சிறிய தடை கூட பெரிய வாய்ப்புகளை நமக்கு கொண்டு வரங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.